அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். இந்த இடம் தான் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத இடம். இன்றைக்கி நம்ம வீச்சு வலை வந்து எல்லாரும் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல இது மாதிரி நூல் வலை வீசி மீன் பிடிக்கும் பொழுது தான் எனக்கு ஆசை வந்தது. ஆக்சுவலாக மீன் வலை எப்படி வட்டமாக விழுது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம அதை லேர்ன் பண்ண கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே நம்மளுடைய பயிற்சிகளை அதிகப்படுத்தி நம்ம வீச்சு வலை வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்குறோம். அதை வாட்டராக பாருங்கள். நீர்நிலை வற்றும் பொழுது இந்த மாதிரி நூல் வலைகள் எடுத்து வந்து மீன் பிடிக்கிறது வழக்கம். கிராமப்புறங்கள்லாம் உண்டு. இப்போ நிறைய பீப்புள் வந்து இல்லை. இது வந்து எந்த இடம் அப்படின்னாக்கா கைக்கல்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்நிலை தான். இது வந்து 6 பெரிய பிரிட்ஜு ஒன்று இருக்கும். இங்கே நம்ம ஊருக்கு நம்ம பாட்டி வீட்டுக்கு போகும்பொழுது இந்த இடத்துல வந்து நம்ம மீன் பிடிக்கிறது வழக்கம். நம்ம வருவோம் ஜாலியாக. ஒரு காலகட்டத்தில் மணல் இல்லை, இப்போ மறுபடியும் மணல்லாம் வந்துடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் உள்ள அதிபத்த நாயனார் நீர்நிலையை நல்லா வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காப்புல. நம்ம அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருடைய வாழ்நிலைகள்லாம் அழகாக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்கள். வாட்டெலாம் வந்து மேய்ப்பாங்க. நீர்நிலை வச்சும்பொழுது தான் இந்த வாத்துலாம் வரும். அப்போ வந்து சின்ன சின்ன மீன்களை அந்த வாத்துகளை சாப்பிட்டு அதை வளர்க்கக்கூடியவங்களுடைய வாழ்வாதாரங்கள் நல்லாயிருக்கும். அதனால் நீர்நிலையை முடிஞ்ச வரைக்கும் பாதுகாத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து மேன்மை அடையும். புரிய நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் நாட்டம். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.